கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்திற்குரிய மக்கள் யாராவது நடமாடினால் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், பயங்கரவாதிகள் கடல் வழியாக நாட்டிற்குள் புகுந்து கோர சம்பவங்கள் செய்வார்கள். அதற்கு உதாரணம் 2011ஆம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற கோர சம்பவம் என தெரிவித்துள்ளார். எனவே கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்திற்குரிய மக்கள் யாராவது நடமாடினால் அருகில் இருக்கும் காவல் நிலையத்தினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என கூறினார். ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த CISF வீரர்கள் 100 பேர் கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் மேற்கு வங்கத்திலிருந்து கன்னியாகுமரி வரை சைக்கிளில் பயணம் செய்வார்கள். அவர்கள் உங்கள் பகுதிக்கு வரும்போது அவர்களை வரவேற்று உற்சாகப்படுத்துங்கள் என்று தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டோட பேரு நிம்மதி, சந்தோஷம், அதை கெடுக்க பயங்கரவாதிகள் கடல் வழியா நாட்டுக்குள்ளே புகுந்து கோர சம்பவங்கள் செய்வாங்க. அதுக்கு உதாரணம் மும்பையில 26/11 நடந்த அந்த கோர சம்பவம் கிட்ட 175 பேரோட உயிரை வாங்கிடுச்சு. கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் யாரை நடமாடினா கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த 100 CISF வீரர்கள் கிட்ட 7000 கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்கால் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிளில் ரேலி போவாங்க. அவங்க ஏரியா வரும்போது அவங்களை வரவேற்று முடிஞ்சா அவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் அவங்களை உற்சாகப்படுத்துங்க. நன்றி. வாழ்க தமிழ் மக்கள், வாழ்க தமிழ்நாடு. ஜெய்.